ஏவன் ட்ராவலிங்கர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ நாச்சிமா கோலடியில் இருக்கேன். மணி அடி சாத்திரம் என்ற ஒரு சாத்திரம் இருக்குது. அது சம்மந்தமான ஒரு விளக்கம் ஒன்று கேட்க இருக்கேன். நாச்சிமா கோலடிக்கிட்ட இருக்கிற தங்கராஜா ஐயாவுடைய வீட்டில் போய்த்தான் அவரை சந்திக்க போகிறேன். அந்த மணியடி சாத்திரம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஒரு கட்டப்படலாம் என்று சொல்லி இப்போ அது சம்மந்தமான ஒரு விளக்கத்தை நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். உண்மையில் இது சம்மந்தமான ஒரு நல்ல ஒரு விளக்கம் கட்டாயம் தேவைன்றபடியால் நான் அவருடைய இல்லத்துக்கு சென்று அவரை சந்திக்க இருக்கின்றேன். உண்மையில் மணியடி சாத்திரம் என்றது ஒரு முக்கியமான ஒன்று. தமிழருடைய பாரம்பரியமான ஒரு கலாச்சாரத்தை மனை கட்டுறது வீடுகள் வழியாக கட்டுறது ஒரு அளவு பிரமாணங்கள் ஒன்று இருக்குது. அந்த அளவு பிரமாணங்கள் எப்படி கட்டுறது, எந்த வாசல் கட்டினா நல்ல மன்றத்தை நாங்கள் கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களோட பேர், என்ன மாதிரியான தொழில் செய்கிறீங்க அதை சொல்லுங்கள். என்னுடைய பேர் செல்லத்துறை தங்கராஜா. நான் மருத்துவ டெக்னிக்கல் காலேஜாக இருக்கக்குள்ள கட்டிடக்கலை படிக்கிறதுக்குண்டு அதில் சேர்ந்து அப்புறம் கொழும்பு யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அதுக்குள்ளார நுழைஞ்சு வழிக்கிடக்குள்ள யூனிவர்சிட்டி யாழ் வழிக்கிட்டு கொழும்பில் 10 வருஷம் ஒரு ஃபேமில் வேலை செய்தேன். அப்போ எனக்கு மேனடி சாத்திரத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. பிறகு 80ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்தேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு குருநாதர் அகப்பட்டார். எதிர்பாராத விதமாக கட்டப்பராய் சுப்பிரமணியம் என்று சொல்லி நவாலியூர் சோமசுரவற்ற பேரன் என்று சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப பிரபலமான ஆக்கள். விடிய 6 மணிக்கு போனாலே அவற்றை வீட்டு வாசலில் யாழ்ப்பாணத்து பெரும் புள்ளியல் என்ற 10 கார் நிற்கும். அவரை கூட்டிக் கொண்டு போய் வீடு காட்டுறதுக்கு அப்படியானவற்றை என்னை ஒரு தரதான் கூட்டிக் கொண்டு போனவர். இதுக்கும் சுப்பிரமணியன் சாத்திரியாரோட கதைச்சி முடிவெடுப்ப உண்டு. அன்றைக்கு கிடைச்ச அவருடைய அறிமுகம் எனக்கு அவர் காலமாகும் வரையில் உறுதுணையாக இருந்தது. அவற்றை பூரண ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. அதாவது தான் இன்றைக்கு அவருடைய அன்பளிப்பாக தந்த மணியடி சாத்திரம் என்ற புத்தகத்தை வச்சுக்கொண்டு இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். மணியடி சாத்திரம் என்றால் என்ன? மணியடி சாத்திரம்ன்றது இப்போ ஜோதிடம் என்று இருக்குது. அதை போல ஒரு மெனை அமைக்கிறதுக்கும் சில விதிமுறைகள் இருக்கு. இந்தியாவில் வாஸ்து சாத்திரம் ஒன்று இந்தியாவில் இருக்கிறது வாஸ்து சாத்திரம் என்று சொல்றாங்க. அதை பற்றி எனக்கு சொல்ல போனா 0 அறிவு. மணியடி சாத்திரத்தில் வீடு போட்டாக்கள் கூட பிறகு மணியடி சாத்திரத்தில் முடிகிற கட்டங்களும் இருக்கு. அப்படின்னு நான் செய்திருக்கிறேன். அந்த மணியடி சாத்திரத்துக்கும் இந்தியாவில் வாஸ்துக்கும் என்ன வித்தியாசம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் தாயர் என்று வரும். அடுப்பெரிகிறது அக்னி மூலி என்ற ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வரும். அநேகமான இடங்கள்ல 2 நேருக்கு நேரெல்லாம் வரும். ஆனால் மணியடி சாத்திரத்தில் அந்த மாதிரி வராது. மூலப்பாட்டுக்கு வரும். தாயரைக்கு எதிர்பக்கமாக வரும் சமையலறை. அது வடக்கு வாசல் வீடாக இருந்தாலும் சரி, கிழக்காக இருந்தாலும் சரி, தெற்காக இருந்தாலும் சரி, மேற்காக இருந்தாலும் சரி. அப்போ யாழ்ப்பாணத்திலே அநேகமான வீடுகள் மணியடி சாத்திரத்தை அண்டித்தான் இருக்கு. சொல்லப்போனால் அளவட்டு விநாசி தம்பியர், முடமாவடியில் சிவராமலிங்க சாத்திரி என்ற ஒரு ஆள் இருந்தவர், கொக்கிலுக்குள்ள பேரம்பலம் சாத்திரி என்ற ஒரு ஆள் இருந்தவர், இங்கே நீராவியடியில் பாலகுருசாமி என்ற ஒரு சாத்திரியார் இருந்தவர். என்னுடைய வயதுக்கு நான் அவை எல்லாரோடையும் நெருங்கி பழகினான். அதனால் எனக்கு மணியடி சாத்திரம்தான் கூட தெரியும். அதை நான் பிரயோகித்து இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 5000 வீட்டுக்கு மேலே இருக்கும். இந்த அயலுக்குள்ளேயே 40 வீடு இருக்கு. இந்த ஒழுங்குகளுக்குள்ளேயே 40 வீடு இருக்கு. இந்த வீடு வீட்டால் கட்டவன் என்று சொல்லி ஒரு தினம் இல்லை. அதால எனக்கு மணியடி சாத்திரத்தில் நல்ல நம்பிக்கை. வேறு யாரும் சில நேரங்களில் ஐயா சுவாமி அறையன்னு சொல்லி ஒரு பெரிய அறைய வீணாக்குறதா, ஹோலுக்குள்ள சாமி படத்தை வச்சா என்னன்னு கேட்பணும். அது இந்தியன் வாசு சாத்திரத்தில் அது லவ்.
பெரிய அறைக்கு அட்டாச் டாய்லெட் எல்லாம் போட்டு புழங்குவாங்க. அப்போ அது சம்பந்தமாக விஷயம் தெரிஞ்ச ஒரு தம்பி எனக்கு தெரியும். ஒரு இந்தியாக்கார பத்திர பையன்தான், எனக்கு நல்லா தெரியும் அவரை. உங்களுக்கு நான் சரி வர மாட்டேன், என்னுடைய லைன் வேறு, நீங்கள் கேட்குற மாதிரி செய்கிறதா இருந்தால் இந்நேரத்தை போங்கன்னு சொல்லி அவற்றை டெலிஃபோன் நம்பரையும் கொடுத்து அனுப்பி விட்ருவேன். இப்படித்தான் ஓடிக்கொண்டு இருக்கு. இப்போ அநேகமாக யாழ்ப்பாணத்தில் மனித சாத்திரத்தில் நம்பிக்கையுள்ளாக்கள் கூட. எனக்கு ஒரு 50 டாக்டர்ஸுக்கு மேலே கேள்விப்பட்டு வருவாங்க. பேங்க் மேனேஜர்ஸ், டாக்டர்ஸ், சார்ல்டு இன்ஜினியர்ஸ் இருக்கு. நம்ம சார்ல்டு இன்ஜினியர்ஸில் நான் நல்ல மரியாதை வச்சிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் கற்பனையில் 4 கோடு கீறுவோம், அதை கட்டிடமாக உருவாக்கி நாங்கள் தொட்டு பார்க்கக்கூடிய மாதிரி செய்து தர்றது என்ஜினியர்ஸ் தான். அவைகளுக்கு தலைவணங்க வேணும் கட்டாயம். நாங்கள் அவங்கள்ட கட்டித்தனத்தாலான இந்த லோட்டஸ் டவர் அதுகள் இதுகள் என்று சொல்லிடலாம். இன்ஜினியர் இல்லாமல் சில பேர் கண்ட்ராக்டாக தாங்களே கட்டுறது, அது என்ன மாதிரி? இல்லை அதை வடிவமைக்கிறது. ஒரு தட்டு வீடு 2 தட்டு வீடு ஊர் மேசம் செய்வான் அவனுங்க இந்த அனுபவ ரீதியாக. ஆனால் சோயில் சயின்ஸ் இருக்கு, சோயில் இன்ஜினியரிங் இருக்குது. அதாவது இந்த கட்டிடத்தின் பாரத்தை இந்த நிலம் தாங்குமா, அப்படி எக்கச்சக்கமான ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணித்தான் அந்த ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்களல்ல, 100 மாடி 103 மாடி என்றெல்லாம் இருக்குது. அதுகளெல்லாம் சாதாரணமான ஆட்கள் கையாளலாம். அது கண்டு படித்தவன் கையாண்டு அவனுடைய உத்தரவாதத்தோடு தான் நாங்கள் அதுகள் எல்லாத்தையும் செய்யலாம். யாழ்ப்பாணத்தின் மண் வந்து எந்த அளவுக்கான அது என்ஜினியர்ஸ் விட்டுடுவோம். நாங்கள் கட்டிட கலைஞர் தான், எங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. ஆனால் அதை கண்டு சொல்லி அந்த துறையில் பாண்டித்தியம் பெற்றவங்க இருக்கிறாங்க. இந்த மணியடி சாத்திரத்தை என்ன மூலப்பொருளாக வச்சுக்கொண்டு நீங்கள் அதை வடிவமைப்பீங்க? முக்கியமாக சட்டமன்றம் ஒன்று இருக்கு. ஒரு வீடாக இருந்தால் அறைகளின் அளவுகளுக்கு மினிமம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கு சட்டம். மேக்சிமத்தை பற்றி பிரச்சனை இல்லை. அது வீட்டுக்காரன் இந்த துணிக்கேற்ற மாதிரி தான் உடுப்பு தைக்கலாம்ன்ற மாதிரி. காணி பெரிய காணியாக இருந்தால் பெரிய வீடு கட்டலாம், அதுக்கேற்ற பண விலை அவர்கிட்ட இருக்கும். அதனால மினிமம் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இனி காணு முழுக்க கட்டிடம் கட்ட இயலாது. அங்கால எத்தனை அடி விடணும், இங்கால எத்தனை அடி விடணும், நடு ரோட்டில் இருந்து எத்தனை அடி விடணுமென்றெல்லாம் சட்டம் இருக்குது. அப்போ தனியாக தாத்திரம் பார்த்து கட்ட இயலாது. சட்டம்தான் முக்கியம். முனிசிபாலிட்டியோ பிரதேச சபையோ யூடிஏயோ எல்லாம் சட்டத்தை தான் பார்க்க முடியும், அவைகள் சாத்திரம் பார்க்குறே இல்லை. வீட்டுக்காரன் தான் சாத்திரம் பார்க்குறோம். அப்போ நாங்கள் கூடிய வரையில் சட்டத்தை அனுசரித்துத்தான் ஒரு வீட்டுக்கு நிலையம் எடுக்கிறோம். இப்போ டவுன் அண்டிய பகுதியில் வந்து சிறிய காணிகளாக இருக்கும். இப்போ கிராமப்புறங்களில் கொஞ்சம் பெரிய காணியாக இருக்கும். அதுக்கும் மணியடி சாத்திரத்தை பார்க்குறதுக்கும் அங்கே என்ன வேறுபாடு? ஒரு பிரச்சனை இல்லை. இங்கே டவுனுக்குள்ள காணிகள் சின்ன சின்ன காணிகள். ஆனால் இப்போ இருக்கிற சட்டத்தின்படி 6 பேர்ச் மினிமம் என்று சொல்லி சட்டம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. 6 பேர்ச்ன்றது 10 குழி. அது சில காணிகள் சதுர காணியாக இருக்கும், சிலது ஒடுக்கம் நீளமாக இருக்கும். அப்போ அதுகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சட்டத்தை தான் கூட பார்ப்போம். அடுத்தது சாத்திரம், வீட்டுக்காரன்கிட்ட இருக்கிற பணவல், அடுத்தது அவைகளுக்கு கனவுகள் இருக்கலாம். சில எனக்கு வெளிநாட்டில் இருந்து இந்த புதுப்பணக்காரர் சொல்கிறோமே இல்லையே, ஸ்கெட்ச் வரும். காணி முழுக்க ஒரு அங்குல நிலம் கூட இல்லாமல் காணி முழுக்க கட்டுற மாதிரி, ஐயா இப்படித்தான் என்ற வீடு இருக்க வேணும்னு சொல்லி எல்லாம் அனுப்புவாங்க. பிறகு நாங்கள் வீட்டுக்காரருக்கு எங்களோட தொடர்பு கொள்கிற ஆக்களுக்கு சட்டமன்றம் ஒன்று இருக்குது, அது இப்படித்தான் சொல்லுது என்று சொல்லி கதைச்சுத்தான் அவையெல்லாம் வழிக்கு கொண்டு வருவோம். என்ற அவையின் கனவுகள் பெருசு. ஆனால் நடைமுறைப்படுத்துறதுக்கு சட்டம் அதுகள் கொஞ்சம் இடம் கொடுக்காது. ஐயா, இப்போ வடக்கு, அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கூடுதலாக வடக்கு வாசல் வீடுகள்லாம் இருக்குது. ஏன் அந்த வடக்கு வாசல் வீட்டை விரும்பினும் அந்த ஒவ்வொரு வாசலுக்கு என்னென்ன இது இருக்குன்ற சொல்ல போனால் வாசலை தீர்மானிக்கிறது அவர்களுடைய ராசி. 12 ராசிக்காரருக்கும். இப்போ உதாரணமாக என்னுடைய குருநாதிட்ட புத்தகத்தில் 2 வாசல் கொடுக்குறார். ஒன்று
அதுக்கு போடையிலாவிட்டால் மற்றதை பாருங்கன்னு சொல்லி சில இடங்களில் ரெண்டுமே சாத்தியப்படாதென்றால் ஒன்று கணவன் ராசியை பார்ப்போம், இல்லாவிட்டா மனைவி வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவா இருந்தாண்டா அவள் தான் இல்லாள், அவள் தான் வீடை மேனேஜ் பண்ண போகிறா, அவளுக்கு பொருத்தமான வாசல் போடுறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த நாளையில் 2 பேருமே வெளியில் போகணும். சில இடங்களில் பிள்ளைகள் பலனை கூட பார்க்குறோம். சில பேர் கட்ட வருவனும் ஐயா நான் மகளுக்கு சீதனம் கொடுக்க போகிறேன்னு ஒரு வீடு கட்டி மருமகன் கேட்குறார் வேண்டா, நாங்கள் அவைக்குத்தான் பார்ப்போம். இவை எடுத்து பெற்றோருக்கு பார்க்க மாட்டோம், பிள்ளைகள் தான் பார்ப்போம். அதில் யார் அந்த வீட்டில் இருக்க போனோமோ அவைகளுக்கு பொருத்தமாக இருந்தால் நல்லா. அப்போ சில இடங்களில் வந்து தெற்கு வாசல் வீடுகள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது தெற்கு வாசல் வீட்டில் என்ன மாதிரியான அது கனவேர் விரும்புகிற தெற்கு வாசல் வீடு தெற்கன்றது எமன் திசைன்னு சொல்லி சொல்கிறவே இல்லோ, அது ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளி மனதில் ஒரு தெற்க பார்த்தது என்றது இது. அடுத்தது தெற்கு வாசல் வீடு நான் அறிஞ்ச வரையில் ஒரு தலைமுறைக்குத்தான் அது பிரைட்டாக இருக்குது, அடுத்தது அது மங்கிப்போம். ஆனால் தெற்கு வாசல் பொருத்தமான ஒரு ஆளுக்கு அந்த வீடு கைமாறமாக இருந்தால் அது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தொழில் செய்யும். இப்படியே சில 2-3 வீடுகள் பொருத்தமில்லாத ஆக்கள கைக்கு போய் கிட்டத்தட்ட மங்கி போய் கிடக்கிறது நான் காண்றேன். நான் பிறந்து வளர்ந்த வீடு தெற்கு வாசல் வீடு. ஆனால் கொஞ்ச காலத்திலேயே எங்களுடைய அக்காவுக்கு சீதனம் கொடுத்தபடியாக அவைக்கு ஏற்ற மாதிரி வாசலை மாற்றி மேல் வீடாக கட்டி சந்தோஷமாக இப்போ அந்த வீடு இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்போ கிழக்கு வாசல் வீட்டில் என்ன விசேஷம்? கிழக்கு வாசல் வீடு என்றது கிழக்கு பொதுவாக தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிற கோயில்கள் எல்லாம் கிழக்கு பார்த்தது தானே, அன்றைக்கு அதில் ஒரு புனிதத்தன்மை இருக்குது. சைவக்காரர் பிராமணர் இப்படியான ஆக்களுக்கு கிழக்கு வாசல் வீடு நல்லா எழுப்பி வைக்கும் ஆக்களை. மச்சம் சாப்பிட்ற ஆக்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைக்காது. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் அந்த காணிக்க கிழக்குத்தான் போடலாம், வேறு ஒன்றும் செய்யலாது. அவை இந்த ராசிக்கும் கிழக்குத்தான் பொருத்தம் அப்படி என்று பார்க்க நான் ஊரையும் சொல்ல விரும்பவில்லை, பேரையும் சொல்ல விரும்பவில்லை. இப்படியான சந்தர்ப்பங்களில் முறைப்படி மரக்கரை சமைக்கிறதுக்கு சமையலறையும் போட்டு அதுக்கு போகக்கூடெல்லாம் வச்சு ஒரு பூரணமான வீடாக்கி, சில பேருக்கு ஐயா மச்சம் சமைக்கிறத வீட்டோடு சேர்க்காமல் தனியொரு குசினி போடுவோம் என்று சொன்னால் நிலவரத்தை பார்த்து அதையும் கொடுத்து பொருத்தமான இடத்துல அதை சாப்பிட்றதுக்கான ஒரு தனி இடத்தை நான் கொடுத்து செமிச்ச பிறகு சொல்ல போனால் ஒரு 8 மணி ஏலம் அதுக்கு பிறகு போய் நீங்கள் உங்களை சாமியாரை கதவை தொடரலாம் என்று சொல்லி விடுவேன். அப்படி நாட்கள் செய்து சந்தோஷமாக இருக்கு நம்ம வீட்டால் ஒரு பாதிப்பும் இல்லாமல். மேற்கு வாசல் வீடு அது எல்லாருக்கும் பொருந்தும். வடக்குக்கு அடுத்தது மேற்கத்தான் தெரிவு செய்கிறாங்க. கிழக்கு துப்புரவாக இருக்கணும், தெற்கு ஒரு தலைமுறைக்குத்தான் வேறு செய்யப்படுற வழியா. இதெல்லாம் வடக்கு வாசல் குற்றம் பொறுக்கும் தாராளமாக. அதால தான் வடக்கு வாசலை பொதுவாக விரும்புகிறவ. அந்த சாமியாருக்கு பின்னால் அந்த குழி அமைக்கிறது அதெல்லாம் அந்த அது எப்படி ஒரு மனித சாத்திரப்படி சுவாமியரே தாயர் என்றும் அடுத்தொரு அறகட்டாயம் சேர்ந்து வர வேணும். அதை சிவன் என்றும் தான் நாங்கள் உருவகப்படுத்தி செய்கிறது. தாயர கூடம் சிவனும் சக்தியும். தாயரை எந்த விதமான குற்றங்களையும் தாங்கிக் கொள்ளாது, கூட கொஞ்சம் குற்றங்களை தாங்கக்கூடியது. தாயரைக்கு 4 பக்கமும் நீளப்போருக்கும் அகலப்போருக்கும் நிலத்துக்கு கீழே பள்ளங்கள் ஏதாவது இருந்தால் அது என்ன பள்ளமாயம் இருக்கலாம், கக்கூசு குழியாக இருக்கலாம், மழைநீர் சேகரிப்பு குழியாக இருக்கலாம், கிணறாக இருக்கலாம். அந்த 4 பக்கத்துக்கும் அக்சஸ் என்று சொல்கிறது. நிலத்துக்கு கீழே பள்ளங்கள் வந்தால் அந்த வீடு சரி வராது. வீட்டு தலைவனுக்கு சொல்ல போனால் இரத்தம் சம்பந்தமான வருத்தங்கள் வந்து பைபாஸ் ஆபரேஷன் எல்லாம் சொல்கிறாங்களோ அதுவரையும் போகும். அதை நான் கண்கூடாக இத்தனை இடத்துல கண்டிருக்கிறேன். மேசன்மார் விட்ட பிள்ளையால் வீட்டுக்காரர் அறியாமல் செய்ததால் கண்கூடாக கண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் அந்த மூலையில் இன்னொரு எல்லையோட சேர்ந்து ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னால் வீடு கட்டிட்டோம், அந்த கிணத்தை பாவிக்காமட்ட சரி தானே அதை சுற்றி அடைச்சி இல்லை. சொல்லப்போனால்
நான் அனுபவத்தில் கண்டது எங்கட காணிக்கே இருக்கிறது அதில் மாத்திரம் பாதிப்புகள் இல்லை. எங்கட வீட்டுக்கு எங்கட வீடு நாங்கள் திறமாக செய்யலாம். தாயரைன்ற உள்ளளவு, ரெண்டாமரைன்ற அளவு, தாயரையும் ரெண்டாமரையும் அந்த 3 சிவரையும் சேர்த்து நல்லளவு வர வேணும். அடுத்தது நெருப்பு பொருத்தமான இடத்துல எரிய வேணும். ரெண்டாமரையை தாண்டி நெருப்பு எரிய வேணும் என்று இருக்குது. மற்றது ஓவரால் மெஷர்மெண்ட், புறத்தி நீளம் அகலம், படத்தட்டு தொடக்கம் சமையலறை அடுப்பெரிகிற இடம் மட்டும்தான் ஒரு வீட்டின் நீளம் அகலம் சாத்திரப்படி, மிச்சமெல்லாம் புறம்போக்கு. ஆனால் இதுதான் வீடோடு சேர்ந்து வந்தாலும் நல்ல நீளகலங்கள் என்று சொல்லி என்னுடைய குருநாதற்ற புத்தகத்தில் இருக்குது. அதுகளை பின்பற்றித்தான் நாங்கள் போடுறோம். ஐயா, இப்போ இங்கே வந்து ஒரு ஓட்டு வீடு தான் இருக்கும். ஆனால் இப்போ சமீப காலமாக இங்கே வந்து மேல் மாடி கட்டினம், சாமி அறைகளுக்கு மேலே கூட ரூம்கள் வருது. அது என்ன மாதிரியான இந்த இந்த யாழ்ப்பாணம் இதுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இல்லை? இப்போ உதாரணமாக காசுள்ள ஆக்கள் காணி சின்னனையா அறையல் எங்களுக்கு கூட வேணும், பிள்ளைகள் கூட விசிட்டர்ஸ் வரவை அப்படி என்றான இடங்கள்ல நாங்கள் காணி பெருசு, பணக்காரன், வசதியானவன், மேல் வீடு நாங்கள் தான் புழங்க போகிறோம்டா படி உள்ளுக்கு வைப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே படியை வச்சு கடுமையாக சாத்திரம் பார்க்குறாக்கள் சுவாமியரையும் ரெண்டாமரையும் மேல் வீடாக்க வேண்டாம் ஐயா, அதுக்கு நாங்கள் ஒரு தட்டிலேயே கூறிய போடுவோம், மிச்சத்துக்குள்ள நாங்கள் அறையல் எடுப்போம் என்றெல்லாம் சொல்லி செய்கிறாக்களும் இருக்கணும். சில இடங்களில் இந்த ஃப்ளாட்ஸ் மாதிரி ஒவ்வொரு தட்டும் ஒரே மாதிரி வரும். அப்படி வரக்குள்ள கீழ்த்தட்டில் சுவாமி படம் ஒரு மூலையில இருக்கு, தென்மேற்கு மூலையில கிழக்க பார்த்தபடி இருக்குன்னு வையுங்கோவன். மேல் வீட்டுக்காரன் அதே இடத்தான் சாமி படம் வைக்க போறான். ஆனால் கீழுக்கு சாமி படம் இருக்கின்றதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மேல் வீட்டுக்காரன் அந்த சாமி தட்டு இருக்கிற இடத்த அலுமாரியாக்கி கட்டி அவனுடைய காலடி அந்த 4 அடி 2 அடி என்று சொல்லுவோமே, அதுக்குள்ள காலடி படாத விதமாக மேல் வீட்டுக்காரன் நடந்து கொண்டா சரி. இப்படித்தான் 8 மாடி 10 மாடி எல்லாத்திலையும் கொழும்பிலே இருக்கு. ஓ, பாதிப்பில்லை. கீழ் இப்ப நாங்கள் மொட்டை மாடி ஆக்கினால் சாமி படம் வார இடத்தையும் அடுப்பு வார இடத்தையும் நாங்கள் தொட்டியாக கட்டி அதுக்குள்ள பூமரங்களை வையுங்கோ, துளசியை வையுங்கோ அப்படி என்று சொல்லி அந்த இடத்துல மேல் மாடியில் நடமாடி திரிகிறாக்கின்ற கால் கீழுக்கு இருக்கிற சாமி படத்துக்கு மேலேயோ அடுப்பில் எரிகிற நெருப்புக்கு மேலேயோ வராத மாதிரி அட்வைஸ் பண்ணி விடுவோம். அவ்வளோ. அப்போ அது எவ்வளோ கூடத்துக்கு சாத்தியமாக இருக்கும்? அது இல்லை, கன்னடங்களில் பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் நான் அறிஞ்ச மட்டும். நான் இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முந்தி கூட ஒரு 2 பேரும் எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் தன்னுடைய வீடை பற்றி கொஞ்சம் கம்ப்ளைண்ட் கொண்டிருந்தார். கீழ் வீடு கட்டிட்டார், மேல் வீடு கட்ட இல்லை, 2 தட்டுன்னு நான் பாஸ் பண்ணி கொடுத்தேன். நான் அப்போ நான் கேட்டேன், கீழுக்கு படம் வச்சாச்சு உண்டு. ஓம் ஐயா, அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னார். அப்போ மேலுக்கு என்ன நடக்கு? மேலுக்கு உடுப்பு காய போடுறோம், பிள்ளைகள் ஓடி திரியுது, விளையாடுதுகள் ஓடுறாண்ட. அப்போ நான் சொன்னேன், சரி கீழுக்கு சாமி படம் இருக்கிற இடத்துக்கு மேலேயும் ஓடி திரிகிறீங்களான்னு கேட்டேன். ஓ, அநேகமாக அப்படித்தான் போல கிடக்கண்ட. நான் சொன்னேன், அதை தவிருங்கோ. முக்கியமாக அந்த இடத்துல நீங்கள் புலவாசங்களோ என்னவோ அதுகளை வச்சு கீழுக்கு சுவாமி இருக்கிறார் என்றதை உங்களோட மனதில் நிறுத்தி அதுக்கேற்ற மரியாதையாக கொடுங்கோ. அதே போல் நெருப்பெரிக்கிற இடத்துக்கும் மரியாதையாக கொடுங்கோ, உங்களுக்கு மாற்றம் காட்டுமென்று சொன்னேன். அவர் சொன்னார், இப்போ முந்தின பிரச்சனைகள் இல்லை, குறைஞ்சு கொண்டு போகுதுன்ற. இப்படி சில இடங்களில் வீட்டுக்கு வைத்தியம் செய்ய வேண்டியும் இருக்கு. அதைத்தான் நான் கேட்க வர, நீங்களே அதுக்கு சொல்கிறீங்க. இப்போ ஆல்ரெடி உங்களோட மணியடி சாத்திரம் பார்க்காமல் ஒரு குறிப்பிட்ட தங்கட இப்படி வேறு பண்ணி எல்லாருக்கும் தெரியும், அடிப்படை தெரியும். அப்படி கட்டிடப்பட்ட வீடுகளில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ நீங்கள் போய் பார்க்கல, இப்படி வீடு கிழக்கு வாசல் இந்த பக்கத்தில் கிணறு இருக்கும், ஏதோ ஒரு மாற்றங்கள், அது அந்த மாற்றத்தை எப்படி செய்யலாம்? கஷ்டப்பட்டவன் தான் வைத்தியரை தேடி போவான், நோய்வாட்டப்பட்டவன் தான் வைத்தியரை தேடி போவான், மற்றவன் வரா. அப்போ என்னட்ட சில பேர் வரணும், ஐயா வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. அப்போ நான் சொல்லுவேன், நோயாளியை பார்க்கவும், பார்த்தா தான் என்ன வருத்தம்ன்றது சொல்லி போய் பார்த்தால் சில இடங்களில்
இதில் அடிப்படை பிரச்சனை என்றால் எங்களோட வீடை திறமாக கட்டி பிரயோசனம் இல்லை. எங்களோட வீட்டுக்கு தெற்கால உள்ள வீடால் நிறைய பாதிப்பு இருக்குது. வடக்கு மாளிகையை தெற்கு குடிசை அழிக்கும் என்ற ஒரு பழமொழியே இருக்குது. அப்போ அதனால் எங்களோட வீட்டுக்கு எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் அங்கால ஒரு எங்களோட சுவாமி அறைக்கு நெருப்பெறிஞ்சு தண்டால் அல்லது அவன் தண்ட குழாக்கிணறையை நொத்தி அடிச்சு என்றால் இந்த மாடி வீடு படுத்துரும். அப்போ அயல் ஒத்து போகணும், நானும் வாழணும் மற்றவனும் வாழணும் என்ற ஒரு நினைப்பு இருக்க வேணும். இப்படியான பாதிப்புகளால் நிறைய இருக்குது. அதே போல் கிழக்கு பக்கத்தாலேயும் பாதிப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் கவனித்து தான் நாங்கள் நிலையப்படுத்தி கொடுக்கோம். உதாரணத்துக்கு ஐயா, ஒரு வீடு ஒரு கிழக்கு வாசல் வீடு கட்டுப்படுதுன்னு சொன்னால் அது கட்டி அரைகுறையில் இருக்குது, ஆனால் மேலே முடிக்கலை. இருந்தாலும் பக்கத்தில் தெற்கு பக்கம் உள்ள ஆக்கள் வீட்டை மேல் மாடியை கட்டினால் இந்த கிழக்கு வாசல் வீட்டுக்கு பாதிப்பு இருக்கலாம். தெற்கு பக்கம் மேல் மாடி இருக்குது, கிழக்கு பக்கம் உள்ளவனுக்கு ஒரு வீடு கட்ட வேணுமென்ற ஆசை இருக்குது. ஆனால் மேல் மாடியை முழுக்க கட்டுறதுக்கு வசதி இல்லை. அப்போ நாங்கள் சொல்கிறது போட்டிக்கோ மாதிரி அப்படி ஏதாவது போடுவாங்களோ முன்னுக்கு வாகனம் நிறுத்துறதுக்கு ஒரு சின்ன இடம். அப்போ அதுக்கு மேலேயாவது ஒரு அறை கட்டு, அதாவது யாரும் பார்த்தவன் சொல்லணும் எங்களோட வீட்லேயும் ஒரு மேல் வீடு இருக்குது, முழு வீடும் தேவையில்லை. ஒரு போட்டிக்கோவுக்கு மேலே ஒரு அறை என்றாலும் போட்டு ஒரு சுழல் படியோ என்னவோ போட்டு வச்சிருந்தீங்கள் என்றால் தாக்கம் குறைவு அப்படி என்று சொல்லி கன்னடங்களில் தெற்கால வீடு எழும்பின உடனே வடக்கால உள்ளவன் செய்ய வேண்டி வந்திருக்கு. அப்படி எத்தனை இடத்துல செய்திருக்கிறோம். சாமி அறைக்கு முன்னால இந்த படி வைக்கலாமா? மேல்மாடிக்கு சாமியறைக்கு முன்னால என்னுடைய அனுபவத்தில் சாமியறை கதவை குறுக்கரத்து கொண்டு படி போடுறது அவ்வளவு நல்லதில்லை. என்ன கேளாமல் சில இடங்களில் வீட்டுக்காரன் விரும்புகிறான் ஐயான்னு சொல்லி கண்ட்ராக்டர் கட்டி கொடுத்த வீடு 1-2 வீடுகள் குடியிருக்காமல் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் தூங்குது. அது நான் கண்டிருக்கிறேன். அது 2 ரூம் 2 அறை தள்ளி வைக்கலாம். அதுக்கு படி அமைக்கிறதுக்கு எல்லாம் இருக்குது. உள்படி வைக்கிறதுக்கு வெளிப்படி வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் விதிகள் இருக்குது. மேல் வீடும் தனி வீடாக இருக்க போகுது. அங்கேயும் சாமி அறை இருக்குது, 2 படுக்கை அறை இருக்குது, குசினி இருக்குது, ஹோல் எல்லாம் இருக்குது, டாய்லெட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது சட்டம் வேறு சாத்திரமும் வேறு. கீழ் வீட்டுக்காரனால மேல் வீட்டுக்கு பாதிப்பு பெறக்கூடாது, மேல் வீட்டுக்காரனால கீழ் வீட்டுக்கு பாதிப்பு பெறக்கூடாது. அந்த சிவர் குத்து முகட்டு குத்தல் எல்லாம் இருக்கு. அது தனியாக பக்கப்பாட்டுக்கு மாத்திரம் நாங்கள் பார்க்கறே இல்லை. மேலுக்கு இருந்தும் ஒரு சாமியாரையை குத்து வரக்கூடாது. கீழ் வீடும் மேல் வீடும் பெருகுது. மேலுக்கு சாமி படம் வைக்கிறதில்ல தானே படக்கிறதானே என்று சொல்லி அதை நீளத்தை குறைப்பாங்க சில பேர். அப்போ கீழ் வீட்டு சாமியாரைக்கு இடையில மேலே இருந்து ஒரு குத்து வரும். அது கீழ் வீட்டை பாதிக்கும். ஒரு இடத்துல அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் மேல் வீடும் கீழ் வீடும் ஒரே மாதிரி போட்டு கொடுத்தேன். தங்கச்சி வெளிநாட்டுக்காரி வந்து பார்த்து போட்டு சொன்னால் எனக்கு இப்படி வேண்டாம் என்று சொல்லி என்னையும் கேட்க இல்லை. மேசன்கிட்ட சொல்லி மாற்றி மேல் கீழ் வீட்டுக்கு மேலே இருந்து சிவர் குத்து வரக்கூடிய மாதிரி கட்டியாச்சு. 2 வீடுமே கிடந்து தூங்குது. பிறகுதான் என்னட்ட வந்துச்சினம். நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் வெவ்வேறு கோணத்தில் நிற்கிறீங்கள். ஒன்று அண்ணன் வழிக்கு அக்கா தங்கச்சி வரணும், இல்லை தங்கச்சின்ற வழிக்கு அண்ணா போகணும். 2 பேரும் ஒரே மாதிரி செய்தால் தான் கீழ் வீட்டிச்சு வரும் மேல் வீட்டிச்சு வரும், நேர வரும். ஒன்று கொண்டு குத்தாமல் நீங்கள் முடிவெடுங்கோ. நீங்கள் சின்னரை வேணுமன்றீங்கள், அண்ணாவும் சின்னரையாக மாற்ற வேணும். அண்ணா பெரியதான் வேணுமென்றா நீங்களும் அண்ணாக்கு ஏற்ற மாதிரி பெரியரையாக மாற்றணும். இல்லையென்றால் இந்த வீடு உதவாது என்று சொல்லி சொன்னேன். பிறகு தங்கச்சிக்கு விட்டு கொடுத்தார் அண்ணன். இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ வந்து கூட மணியடி சாத்திரத்தில் இப்போ கணவர் இதை பற்றியான அறிவு இருக்கா? அதை தேடி வரைக்கணும். இப்போ அந்த மணியடி சாத்திரத்தில் எத்தனை பேர் இங்கே இருக்கணும் அதை சொல்கிறதுக்கு? அது இப்போ விநாச தம்பியர் போயிட்டார், சிவராமன் ஜாத்திரை போட்டார், பேரம்பலம் ஜாத்திரை போட்டார். மற்றது இங்கே நல்லூரில் மாதவா சாத்திரி என்று சொல்லி யார் ஒரு ஆள் இருக்கிறாராம். வேறு எனக்கு தெரிஞ்ச உள்ளூராக்கள் இருக்கணும்.
ஆனால் நான் தேடி போகிறதில்லை. கஸ்டமர்ஸை என்ன தேடித்தான் வருவாங்க. ஐயா உங்களைத்தான் சொல்கிறாங்கன்ட்டு வந்தால் என்னை நம்பி வந்துட்டானேன்னு சொல்லி என்னால் முடிஞ்ச வரையில் அவனை அதுக்குள்ளால. நீங்கள் யாராவது இது சம்பந்தமாக வளர்த்துருக்குறீங்களா? இப்போ மணியடி சாத்திரம் உங்களை அடுத்த ஜெனரேஷன் சொல்லி? இல்லை, அடுத்த ஜெனரேஷன்ன்றது இப்போ என்னுடைய மகனைத்தான் நான் செய்ய எல்லாம் போச்சு. ஆனால் இப்போ என்னுடைய வயது 86. இந்த டிசம்பர் 29 87 வயது ஆரம்பிக்குது. முந்தியென்றால் காணிக்க போனால் தெற்கு பக்கம் இருக்கிற பிரச்சனைகள், கிழக்கு பக்கம் இருக்கிற பிரச்சனைகள், அது ரெண்டும் எங்களை பாதிக்கிறது. அதே நேரம் மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் இருக்கிற வீடையும் நான் கட்டாயம் கவனிக்கணும் வேண்டும். அவனுக்கு பாதிப்பு வராமல் போட வேணும் வீடுன்றதுக்காக. சில இடங்களில் நிலையம் எடுத்துட்டு நான் போனால் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கள் சந்தியிலே என்ன பார்த்து கொண்டு நிற்பாங்க, கேட்பாங்க என்ன மாதிரி ஐயா எடுத்து கொடுத்துருக்கிறீங்கள், எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்பாங்க. அப்போ அவங்கள நான் திருப்திப்படுத்தணும். இல்லை அநேகமாக உங்களுக்கும் பாதிப்பு வராமத்தான் எடுத்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்கிறேன். இதுவரை காலமும் எனது வீட்டு வாசலில் வந்து ஒரு தான் ஏனையா நாங்கள் நல்லா இருக்கிறத பிடிக்க இல்லையா, ஏன் இப்படி எடுத்து கொடுத்த நீங்கள் நிலையம் வண்டி இதுவரையும் வீட்டு வாசலில் வந்து 45 வருஷமாக அது யாழ்ப்பாணம் வந்து ஒரு தினம் இதுவரையும் வந்து குறை சொன்னதில்லை. ஆனால் ஒரு இடத்துல ஒரு ஜெர்மனியிலேருந்து வந்த ஒரு அம்மா நான் நிலையம் எடுத்து முடித்த பிறகு, ஐயா முன்னுக்கு கொஞ்சம் கூட இடம் இருக்குத்தானே, வீடை முன்னுக்கு எடுத்தா என்னன்னு நான் விளங்கப்படுத்தினேன். அம்மா வடக்கால உள்ள வீடை பாருங்கோ, நல்லா வசதி குறைஞ்சாக்கள் போல இருக்கு. ஏற்கனவே இந்த வீடு ஒரு ரொம்ப சீப்பான மலிவான வீடாக இருக்கு. நாங்கள் இப்படி தள்ளினேன்டா அவைகளுக்கு இந்த முகட்டு குத்தலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கு, பெரிய பிரச்சனை. அது வந்து அவைகளை இன்னும் நொடிச்சு போகணும். அப்போ அந்த அம்மா கேட்டா, ஐயா நீங்கள் எங்களுக்கு நிலையம் எடுக்க வந்த நீங்களோ அவைகளுக்கு எடுக்க வந்த நீங்களோன்னு கேட்டா. அப்போ நான் சொன்னேன், அம்மா எங்களுக்குன்ற ஒரு தர்மம் இருக்கு, ஏற்கனவே அதுகள் நொந்து போயிருக்கு, அதுகளை இன்னும் விழுத்துறதா நீங்களே யோசிச்சு பாருங்கோ. நீங்களும் வாழ வேணும், அதுகளும் வாழ வேணும். உங்கள்ட்ட காசு இருக்குது, நீங்கள் எப்படியும் கட்டலாம் கொள்ளலாம்னு யோசிக்கிறீங்கள். அப்போ வேணுமெண்டாவே இடிச்சு போட்டு கட்டிடுமன் என்று சொல்லி சொன்னான். நான் சொன்னேன், கஷ்டப்பட்ட குடும்பமாக தெரியுது, இதுக்கு நீங்களா காசு கொடுக்க போறீங்க இடிச்சு கட்டுறதுக்கு, அதுக்கும் இல்லையே இல்லை. என்னவோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்கள் அயலை ஒரு ஒற்றுமையாக இருக்க வேணுமன்றதை மனதில் இருத்தி முடிவெடுத்து மேசனுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி, மேசன் தான் என்னை கூட்டிக் கொண்டு போனவர். தம்பி இனி நீங்கள் எல்லாரும் பட்டவாடு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் என்று சொல்லி போட்டு நான் வந்துட்டேன். இப்படியும் சில இடங்கள்ல இருக்கு. சரி ஐயா, இது நீங்கள் இதை சம்பந்தமாக ஏதாவது புத்தகங்கள் வெளியிட்டீங்களா? புத்தகம் இல்லை இல்லை, என்னட்ட இருக்கிறது இந்த இதுதான் என்னுடைய குருநாதர் எனக்கு தந்த புத்தகம். இது 2ஆம் பதிப்பு. 1ஆம் பதிப்பு 1977ஆம் ஆண்டு வெளியிட்டு இருக்கிறார். நான் 80ஆம் ஆண்டு தான் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வந்தேன். நான் அறிமுகம் கிடைச்ச உடனே எனக்கு அந்த 1ஆவது புத்தகம் தந்தவர் என் படிப்பா. அது கனகாலமாக போச்சு. நாங்கள் வன்னிக்கு 95 போய் 2002 வந்த நாங்கள் வன்னிக்கும் கொண்டு போனான் அந்த புத்தகத்தை. அங்கேயும் எக்கச்சக்கமான வேலை செய்தான். புத்தகம் நல்லா பழுதாக போச்சு. பிறகு என்னுடைய குருநாதருடைய மகன் எனக்கு பழக்கம், இருக்கிற இடத்த தேடி பிடிச்சி போனேன். அவள் மருமகள் இருந்தார்தலாக கதைச்சன். எனக்கும் அந்த பிள்ளைன்ற மாமாக்கும் உள்ள உறவு என்ன மாதிரியானதுண்டு. அப்போ அந்த பிள்ளை ஒரு புத்தகம் வச்சிருந்தது. 2001ஆம் ஆண்டு வெளியிட்ட புத்தகம் இது, 2ஆவது பதிப்பு. அங்கிள், இது எங்கள்கிட்ட இருந்து பிரயோசனம் இல்லை, உங்களுக்குத்தான் தேவை என்று சொல்லி இந்த புத்தகத்தை அந்த பிள்ளை எனக்கு அன்பளிப்பாக தந்தது. அதை வச்சு கொண்டு போகிறேன். பழைய புத்தகத்துக்கும் புதிய புத்தகத்துக்கும் வித்தியாசங்கள் ரொம்ப குறைவு. ஒரு ஒரு மணியடின்றது ஒரு ஒரு சைக்கிளில் இருக்கிற மாதிரி. மற்றது 120 அடி வரைந்தான் பலன் இருக்கு. நீளகல பலன் இந்த புத்தகங்கள்ல இருக்கு. 120 அடி, 120. இப்போ நான் கல்யாண மண்டபங்கள் அது இதுகள் எல்லாம் போட்டிருக்கிறேன். 120க்கு கூட வரும்.
அப்போ அதுக்கு என்ன பலன் என்று தெரியாது. அகலம் அநேகமாக அந்த 120க்குள்ள நிற்கும். 9 அடி நீளம் தான். நீளம் எக்ஸீட் பண்ணிச்சுது என்றால் எனக்கு ஒரு குழப்பம். அதுக்கு குழிக்கணக்கன்று சொல்லி ஒன்று இருக்கு, குழிக்கணக்கு பார்க்குறேன்னு சொல்லி இருக்கு. அதுக்கு ஒரு புத்தகம் இருக்குது. நான் இந்தியா புத்தகம் ஒன்று வாங்கினா இந்த புத்தகம் இதை வச்சு நாங்கள் குழிக்கு என்னென்ன பலன் இருக்கு இருக்கு அதை வச்சு நீளத்தை கணக்கு பண்ணலாம். 120 அடிக்கு மேலே நல்ல பலன் தருமன்றது அந்த குழிக்கணக்குன்றதை வச்சு பார்த்து தான் நான் இந்த நீளமான மண்டபங்கள் இதுகள் போட்டு கொடுத்துருக்கிறேன். செட்டு தெருவில் ஒரு மண்டபம், இங்கே உணர்மரத்தடியில் மண்டபம், இதுகள் எல்லாம் செல்லமகால், செல்லா பேலஸ், திவ்ய மகால், இளங்கவேந்தன் கலைக்கல்லூரி, மற்றது எத்தனையோ கோயில் அன்னதான மண்டபங்கள், திருமண மண்டபங்கள் போட்டு கொடுத்துருக்குறேன். இல்லை அது நீங்கள் போட்டு கொடுத்ததெல்லாம் ஓகோண்டு நடக்குது, பார்க்க தெரியுது. திவ்ய மகால் எல்லாம் ஃபேமஸான மண்டபங்கள். இளங்கவேந்தன் கலைக்கல்லூரி அவர் என்னுடைய நண்பர், ராவணனாக நடித்தவர் ஏதோ இதில், ராதாகிருஷ்ணன் சொல்லி அவருடைய பேர். அவற்ற மண்டபத்தில் 2 மண்டபம் இருக்கு. 2 பக்கம் தெற்கு பார்த்த மது நாடகங்கள் அப்படியான விஷயங்களுக்கு, கிழக்கு பார்த்த மண்டபம் ஒன்று இருக்கு, திருமண மண்டபம். ரெண்டும் இருக்கு அதுக்குள்ளே ஒரே கட்டிடத்துக்கு. ஆனா தெற்கு பார்த்த மண்டபத்தில் நாடகங்கள் அரங்கேற்றவை. அப்ப பழைய நாளையில நாடகம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பின்னுக்கு திரைச்சீரியெல்லாம் தொங்க விடுறது இருக்கல்லோ, அந்த சுருட்டு விடுற காட்சிக்கு ஏற்ற மாதிரியான பின்புலம் வரும். அதுகளுக்கு சொல்லி அளவிருக்கு. உதாரணமாக இந்த சுருட்டுற திரை வந்து கயிறு அறந்து போச்சுண்டா தண்டபாட்டில் கீழே ஓடி வரும். வந்தால் கீழே நிற்கிறவன் காலில் அந்த கீழுக்கு இருக்கிற அந்த பார் இருக்கல்லோ அண்டா காலே நைஞ்சு போகும். அப்ப அதுக்கிட்ட ஒரு 3 இன்ச்சு இடைவெளி எல்லாம் வரக்கூடிய மாதிரி தான். இருந்து திரை தண்டபாட்டில் இறங்கினாலும் நிற்கிறாள் காலை பதம் பார்க்காத அளவுக்கு நாங்கள் உயரமெல்லாம் கணக்கு பண்ணுவோம். பார்வையாளருக்கு அந்த திரை உள்ள வழிதான் ப்ரோசீனியம் ஓப்பனிங் சொல்லி சொல்றது, அது மாத்திரம்தான் தெரியும். மற்றது தட்டியல் எல்லாம் வச்சிருக்கும். பின்னாடி பாடகர் மேர் ப்ரோம்டர்ன்னு சொல்லுவாங்க, வசனம் மறந்து போனா சொல்லிக் கொடுக்கறதுக்கு. அந்த நாடகத்தை வழி நடத்துகிறவர் அவை எல்லாரும் பார்வையாளருக்கு தெரியாமல் நின்று பங்கு பெற்ற ஆக்களை வழி நடத்துறதுக்கான வசதி எல்லாம் இருக்கு. டோமெண்டேஷன் சொல்றாங்க. அந்த ப்ரொசீனியம் ஓப்பனிங்ன்றது அதுக்கெல்லாம் அளவுகள் இருக்குது. நாங்கள் இதுக்கண்டு சொல்லியே நான் ஓல்பாக் ரோட்டுக்கு கிட்ட ஈச்சமோட்ட குளத்துக்கு கிட்ட ஒரு பழைய நாளே நாடகக்காரர் இருந்தவர். என்ன வேறு ஒரு ஆள் சொன்னார், அவரோட போய் கொஞ்சம் கதைச்சிங்கள் என்றால் உங்களுக்கு இதை பற்றி விவரங்கள் கொஞ்சம் தெரிய வரும் என்று அவரோட போய் கதைச்சி பேசித்தான் அந்த திரையடன்ற அளவுகள் அதுகள் இதுகள் என்று சொல்லி எல்லாம் எடுத்து இந்த ராதாகிருஷ்ணன் மண்டபம் போட்டு கொடுத்தன. மற்றது பின்னுக்கு ரிஹர்சல் செய்கிறேன். முன்னுக்கு வந்து செய்ய முதல் பின்னுக்கு சில நேரம் ஒத்திகை. அப்போ அதுக்குன்னு சொல்லி மேடையெல்லாம் இருக்குது. நிறைய வந்துட்டுது இந்த நாளையில். திரையெல்லாம் தண்ட பாட்டில் ரிமோட்டில் மேலே போகிற திரை இருக்குது, பக்கப்பாட்டுக்கு விரிகிற திரை எல்லாம் இருக்குது. நவீனத்தில் பின்னுக்கு ஒரு வெள்ளை திரையை போட்டுவிட்டு உங்களுக்கு தேவையான காட்சியை ப்ரொஜெக்டர் மூலமாகவே எல்லாம் எடுத்து இன்னும் எல்லாம் செய்யலாம். நீங்கள் ஆரம்ப காலத்தில் தொடங்கினதுக்கும் இப்போ கடைசி இப்போ தொடங்கினதுக்கும் உள்ள வித்தியாச வேறுபாடு என்ன மாதிரி? அந்த மணியடி சாஸ்திரத்தில் வந்து இப்போ இட பற்றாக்குறையும் இருக்குது, இப்போ நவீன துறையும் வந்துட்டு தானே, நவீனமான முறையில் கட்டுறது. அதால் உங்களுக்கு என்ன இல்லை இடைஞ்சல்கள்? என்ன பொறுத்த மட்டும் இப்போ யூடியூப்பில் போகணுன்னு சொல்லி சொன்னால் வீட்டின் முகப்பு எலிவேஷன் ஆயிரக்கணக்கில் பார்க்கலாம். சொல்ல போனால் என்னட்ட இருக்கிற ஆப்பிள் ஐபேட்ல ஒரு 6000 படம் இருக்குது. என்னோட வரக்கே சில பேர் போனில் டவுன்லோட் பண்ணி கொண்டு வருவேன். ஐயா என்ற வீட்டு எலிவேஷன் ரோட்டால் போகிறவன் பார்த்தா இப்படித்தான் இருக்க வேணும்னு சொல்லி. அப்போ சில படங்களை பார்த்தால் அவற்றை காணி காணாது. பக்கத்து காணியும் வேண்டுவீங்களான்னு கேட்பேன். என்னையா பகுடி பண்ணுறீங்களேன்ட. அப்போ சரி அந்த படத்தை வையுங்கோ. இந்த படத்துக்கு நீளம் வேணும்,
எவ்வளவு 140 அடி தான் இருக்கு. இது சட்டப்படி பார்த்தேன்டா ரோட்டுக்கு 15 மீட்டர் விடணும். அது இருக்கிற இடத்தையும் பொறுத்தது. ஒவ்வொரு ரோட்டுக்கு ஒவ்வொரு தூரம் இருக்கு சட்டப்படி. அப்போ இதுகள் எல்லாத்தையும் பார்த்து 10 படத்திலே ஒரு 4-6 படம் நாங்கள் ஒதுக்க வேண்டி வந்துடும். மற்றதை வச்சு கூடிய வரையில் 195% அவர் விரும்பின மாதிரி அந்த எலிவேஷன் திருப்தியா போயினமா எதிர்பார்த்து வந்தது எல்லாருக்கும் திருப்தி. பிறகு இப்ப நான் டிசைன் பண்றதை விட்டுட்டேன், இந்த கீழ்றதை விட்டுட்டேன் தான். 2 வருஷமாக எனக்கு வயது பிரச்சனை காரணமாக கை கொஞ்சம் நடக்கும். நான் இவ்வளவு காலம் மேனுவலாக தான் செய்தேன். பிரதேச சபையில் ஆச்சரியப்படுவேன், இந்த வயதிலே இந்த ஐயா இப்படி கையால கீழ்றாரு. எங்க போனாலும் அந்த ஒரு மரியாதை இப்பவும் இருக்கு, மரியாதை இருக்கு ஐயா என்று. அப்போ நான் இப்போ வந்த பிள்ளை மாதிரி அது வேறு ஆக்களை வச்சு தான் செய்யறேன். நான் வீட்டுக்காரருக்கு சொல்லி விட்டுருவேன், சுவாமியரை 2ஆம் அறை தாயர கூடத்தோட எந்த விதமான விளையாட்டும் வையாதேங்கோ, அதுக்கு இப்படித்தான் முகடு வரணும், இந்த மாதிரி தான். மிச்சமெல்லாம் உங்கள்ட்ட இருக்கிற காசுக்கும் உங்களோட கற்பனைக்கும் ஏற்ற மாதிரி என்ன மாதிரியும் செய்யுங்கோ என்று சொல்லி விட்டுருவேன். அப்படி இந்த நாளையில் வீடுகள் வந்து கொண்டிருக்குது. நான் முக்கியமாக பார்க்குறது தாயிர கூடத்துக்கு சாத்திர ரீதியாக ஏதாவது பங்கம் ஏற்படுக்குதான்றதை பார்ப்பேன். இல்லையென்றால் சரி என்று பச்சை கொடி காட்டி விட்டுருவேன். என்னை பொறுத்த மட்டும் நான் படம் கீறையில் தானே காணிக்கு அளவெடுக்க போகலே யார் உங்களுக்கு படம் கீறுறது எல்லாத்துக்கண்டு பதிஞ்சாக்கள் தான் செய்யலாம். படம் கீறாக்கள் சில இடங்களில் கண்ட்ராக்டர்ஸுமே சிவில் இன்ஜினியர்ஸ் சார்ட் இன்ஜினியர்ஸாக இருக்கணும், அவையிலே எல்லாம் செய்வினம். அப்போ அவைகளை வச்சுக்கொண்டு நிலையம் எடுக்கிறதுல உள்ள சிக்கல் தெற்கு பக்கம் கிழக்கு பக்கம் எங்களை பாதிக்கும், நாங்கள் போடுற வீடால் வடக்கு பக்கம் மேற்கு பக்கம் பாதிக்கும். அப்போ நாங்களும் வாழணும் அவனும் வாழணுன்றதுக்காக இப்படி நிலையம் எடுக்க வேணும். எனக்கு இன்னின்ன அளவுகளையும் எடுத்து தயாருங்கோ. என்னால் முந்தியண்டா சைக்கிளை மதிலோடு நிப்பாட்டி போட்டு ஏறி அடுத்த அளவில் பார்ப்பேன், கக்கூசு குழி இருக்கா கிணறு இருக்கான்றதெல்லாம். எல்லாம் விட்டால் இவரை பிடிச்சி கொண்டு அடுத்த வீட்டுக்கு போய் எல்லாம் நோட் பண்ணுறது. இதுக்கு அநேகமான அயல்காரர் ஒத்துழைப்பு தருவேனா என்ன தங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் போடணுன்றதுக்காக வேறுங்கோ உங்களுக்கு தேவையான வேறு எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அநேகமான இடங்களில் ஒத்துழைப்பு தருவேன். அந்த ஐயா எங்களையும் கவனித்து தான் எடுக்க போகிறார் நிலையம் என்றதிலே அவருக்கு நல்ல சந்தோஷம். அப்போ அந்த படங்குற பையங்களுக்கு அநேகமாக டெக்கால டாசன் கோ செய்து போட்டு வழிகிட்டாக்கள் இருக்கணும். அப்போ சில இடங்களில் வீட்டுக்காரரோடு சேர்ந்து நீங்கள் இரவில் ஒரு பக்கம் பிளாங்க் பேப்பரை வையுங்கோ, மற்ற பக்கம் ஒரு குப்பைக்கூடிய வையுங்கோ. பிளாங்க் பேப்பர் எடுத்து உங்களோட கனவு இல்லம் உங்களோட வசந்த மாளிகையை வடிவமைங்கோ. எல்லாரையும் சேர்ந்து வடிவமைச்சு உங்களுக்கு என்ன சில பேருக்கு சின்ன சின்ன அறைகள் பிடிக்கும், சில பேருக்கு சின்ன அறைகள் ரெண்டா புறாக்கூடு மாதிரி இருக்கு, அதுக்கு இருக்கவே ஒரு டென்ஷனாக இருக்கும். வெளியில போய் ஹோலுக்குள்ள படுத்துருவாங்க. அது சைக்காலஜின்றது நிறைய இருக்கு விஷயம் ஆக்களுக்கு. அவையவே தான் அந்த வீட்டில் இருக்க போகணும். அவைக்கு பொருத்தம் இல்லாத மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்தா வீடு போட்டதுலேயே பிரயோசனம் இல்லை. அப்போ நீங்களே டிசைன் பண்ணி கொண்டு வாங்கோ, அளவுகளையும் போட்டு கொண்டு வாங்கோ. நான் சாத்திர பக்கத்தை பார்க்குறேன், மெல்லடி சாத்திரத்தை நான் பார்க்குறேன். சட்டத்தை அந்த படங்குற தம்பி பார்க்கட்டும். ஆனால் எனக்கும் சட்டம் தெரியும், இல்லாவிட்டால் கண்டபடி நிலையம் எடுக்க இயலாது. என்ன அதில் தான் எனக்கு எங்கே போனாலும் ஒரு மரியாதை இருக்கு. அந்த ஐயா செய்தால் அறக்காதன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ ஒருக்கா நான் தொடர்பு கொண்ட அந்த பையன் திரும்ப என்னட்ட இப்போ 6-7 பேர் வருவினம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சொன்னேன், தம்பி இது எல்லாத்தையும் கவனித்து கட்டினா தான் நீங்கள் போட்டு கொடுக்குற வீடு கட்டுற வீடு வாழும். வீட்டுக்காரனுக்கு அந்த வீட்டாலே இந்த பிரச்சனையும் வராது. அவன் உங்களை சிபாரிசு பண்ணுவான் என்னொருதனுக்கு, உங்களுக்கு இந்த தொழில் விருத்தியாகும் என்று சொல்லி இப்போ நியாயமான ஒரு 6-7 இளம் தம்பிமார் என்னட்ட வந்து போகணும். நானும் இந்த புத்தகத்தில் அளவுகளை இருக்கிற இதுகளை நீங்கள் படம் பிடிச்சி கொண்டு போங்கோ, சில பேருக்கு ஃபோட்டோ கோப்பி அடித்து போட்டு கொண்டு வாங்கோன்னு சொல்லியும் கொடுத்து எல்லாம் விட்டுருக்கிறேன். பரவாயில்ல, அது எனக்கு விருப்பம். என்னுடைய குருநாதர் சொல்லப்போனால் நான் குருநாதற்ற விவரத்தை வீட்டுக்காரனுக்கு கடத்துறது ஆளாக இருக்கிற ஒழிய என்னிலே ஒன்றும் இல்லை. ஆனால் குருநாதர் எனக்கு இந்த புத்தகங்களை திரைக்க சொன்ன ஒரு வாக்கியம், தம்பி இந்த புத்தகம் ஒரு தியரி,
நாங்கள் தொழில் செய்கிற இல்லை, இது தியரி. நீர் தொழில் செய்கிறாள், உங்களுக்கு நடைமுறையில் கன பிரச்சனைகள் வரும், அது எல்லாத்துக்கும் நீ தீர்வு காண வேணும். அதில் நல்ல விஷயங்கள் பாதிப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் நீ இனம் காணவ. அதில் நல்லதுகளை வச்சு வச்சு சேர்த்து அடுத்தடுத்து வர கட்டிடங்களில் அதுகள் கவனித்து செய்யன்னு சொல்லி இப்போ என்னை பொறுத்த மட்டும் ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சரி, ஒரு 2.5 வீடாக இருந்தாலும் சரி, ஒரு 10 அறையோடு உள்ள வீடாக இருந்தாலும் சரி, அதில் அந்த வீட்டுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்ன செய்தால் வாழ விடாது, என்ன செய்தால் வாரி கொடுக்கும் என்றதெல்லாம் ஒரு அளவில் தெரியும். அப்போ அதை வச்சு என்னோட வார டிராஸ்மன் கோர்ஸ் செய்த தம்பிமார் என்னை நம்பி வாராக்களுக்கு பூரண வழக்கத்தை கொடுப்பேன். நீங்கள் என்னட்ட வராமலே நீங்கள் எனக்கு கையாளக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி தான் இப்போ ஓடிக்கொண்டு இருக்கு. அப்போ என்னுடைய குருநாதருடைய என்னென்னு சொல்கிறது, அவருடைய அனுபவத்தில் நான் கண்ட நான் என்னோட இந்தியா புத்தகம் நிறைய இருக்குது, ஆனால் அதில் உள்ள அடிகளின் பலன்கள் எல்லாம் வித்தியாசம். எனக்கு ஒரு சரியான ஆச்சரியம், இந்த குருநாதர் பலன்களை இவர் எங்கே எடுத்தார் இப்படி சரியான்னு தெரியாது. ஏன்டா நடைமுறையில் அப்படி நடந்திருக்கிறார், நான் கண்ணார கண்டனா. நாங்கள் விடுற பிள்ளை இல்லை, தற்செயலாக மேதம் விடுற பிள்ளைகள், விஷயம் தெரியாதாக்கள் விட்ட பிள்ளைகளால் வீட்டில் வந்த பாதிப்புகளை கவனித்து நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. இந்தியாவுக்கு புத்தகத்தில் நல்லதென்று சொன்னதெல்லாம் இவற்ற புத்தகத்தில் சிலது கூடவே கூடாதென்றெல்லாம் இருக்குது. நடைமுறையிலே நான் கண்டிருக்கிறேன் அது கூடாத பலனை கொடுத்தது. அப்போ உண்மையில் இன்றவரையும் எனக்கு இப்போவும் ஆச்சரியம்தான், இவர் எங்கே இருந்து இதை எடுத்தார், ஒரு புரியாத மர்மமாக தான் கிடக்கு. கண்டாலும் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி அவரை வழி நடத்தி இருக்கு. அதை நான் என்னுடைய கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன், அவ்வளோதான். நான் ஒரு இடத்தரகர். இவ்வளவு நேரம் என்னோட அந்த காணொலியில் மக்களுக்கு இவ்வளவு விளக்கத்தை தந்ததுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஓகே.